அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் இப்போ எக்ஸசைஸ் 11.8ல் ஃபஸ்ட்டு சம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் அதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. இது இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு, தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்குமா. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி ஃபார்முலா முதல்ல தேவைப்படுது. இன்டெக்ரல் ஆஃப் e power ax sin bx dx equal to e power ax by ax plus b square a sin bx minus b cos bx plus c e power ax cos bx dx equal to e power ax by a square plus b square a cos bx plus b sin bx. இந்த மாதிரி ஃபார்முலாவை முதல்ல தரவாக படிச்சுக்கணும். இந்த ஃபார்முலாவை பார்த்த பிறகு இந்த ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்களேன், இந்த ப்ராப்ளமும் இந்த ஃபார்முலாவும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இப்போது பாருங்க, இன்டெக்ரல் ஆஃப் e power ax cos bx e power ax cos bx dx equal to என்ன இருக்குது இந்த ஃபார்முலா, e power ax divided by a square plus b square a cos bx plus b sin bx plus c. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளத்தை பாருங்கம்மா, e power 2x sin x dx equal to நம்ம பாருங்கள், ஏக்கு என்னது 2, பிக்கு என்னது 1. அப்போ e power 2x divided by 2 square plus 1 square 2 sin x. ஏன்னா b 1 தாம்மா. தென் மைனஸ் b 1ங்கச்சுமே 1 தான். தென் cos x பிகாஸ் b 1. ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு e power 2x divided by 4 plus 1 5 2 sin x minus cos x plus c. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு தேர்டு என்ன கொண்டு வரணும், e power minus x cos 2x dx equal to இங்கே பாருங்கள், a -1 b 2. காசுக்கு என்னமா சொல்லுவோம், e power ax என்னது இந்த ஃபார்முலா minus x, then a square -1 the whole square, b square the whole square divided by minus cos 2x minus cos 2x plus 2 sin 2x plus c. That is equal to e power minus divided by 5 into minus cos 2x plus 2 sin 2x plus c. ஓகேவாம்மா. முதல்ல இந்த ஃபார்முலாஸை நம்ம நல்லா தரோவாக படிச்சுக்கணும். அப்புறம் இந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம், இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம். ஓகேவாம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.